போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனித உயிர்களை மீட்க இன்னுயிரை இந்த இறை இரக்கத்தினை உணர பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்புடனே அழைக்கிறோம். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என அறிக்கையிட்டு இறை நற்செய்தியை உலகெங்கும் அறிவித்த தோமாவை போல நாமும் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட்டு வாழ்வில் நற்செய்தியை பறைசாற்றுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர் என்று திருத்தூதர் பணிகள் நூல் எடுத்துரைக்கிறது. திருமுழுக்கு பெற்ற அனைவரும் ஒற்றுமையாயிருந்தனர், உணவையும் உடைமையையும் பகிர்ந்தனர், ஒரே மனத்தவராயிருந்தனர். திருமுழுக்கு மூலம் தூய ஆவியின் கனிகள் இங்கு வெளிப்படுகிறது. நாமும் நம்பிக்கைக்கும் நல் எண்ணத்திற்கும் உரிய செயல்களை வெளிப்படுத்துவோம். இன்றைய நற்செய்தியில் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று உயிர்த்த இயேசு முதன்முறையாக சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதை காண்கிறோம். அமைதியை அளித்து தூய ஆவியின் வல்லமையை சீடர்களுக்கு இயேசு வழங்குகிறார். பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தையும் வழங்குகிறார். தோமாவை நம்பிக்கையற்றவரோ என நாம் சில வேளைகளில் எண்ணக்கூடும். உயிர்த்த இயேசுவை தொட்டு உணர்ந்த பாக்கியம் கிடைக்கப்பட்டவர் தோமா. இயேசுவின் இறப்பிற்கு முன் இதே தோமாதான் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார்.
எனவே தோமா விசுவாசத்திலும் இயேசுவின் மீது கொண்ட பற்றிலும் குறைந்தவர் அல்ல. எனவேதான் இயேசுவே ஆண்டவர் என பாதம் பணிகிறார். நற்செய்தி பணிக்காக பல நாடுகளுக்கும் பயணம் செய்கிறார். நமது பாரதத்திலும் தடம் பதித்தார். நாமும் இயேசுவை உள்ளத்தில் தியானிக்கவும் நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இத்திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூயாவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வெளியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுதலிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரு செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டெடுத்து கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர். ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். என் ஆண்டவரே, என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவருக்கு
வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேர் வகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவனான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து
அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசு இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையை திரு அவையோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என அனைத்தையும் சிந்தித்துவிட்டு இந்த நாளிலே நம்பிக்கையின் அடிப்படையிலான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருப்பதற்காக சென்று விட்டார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்பது எல்லா சீடர்களுக்குமே தெரிந்திருந்தது. எனவே உயிர்த்த ஆண்டவர் இனிமேல் நம்மை சந்திக்க வருவாரா வரமாட்டாரா என்கின்ற அந்த ஐயம் அவர்களிடத்திலே இருந்தது. அந்த நம்பிக்கை குறைபாடும் அவர்களிடத்திலே இருந்தது. எனவே தான் அவர்கள் யூதர்களுக்கு அஞ்சி நடுக்கமுற்று அவர்கள் ஓர் அறையிலே ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவை கொலை செய்தது போன்று நம்மை அவர்கள் கண்டால் நம்மையும் கொன்று விடுவார்களோ என்கின்ற அந்த பயத்திலே அவர்கள் அந்த இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றி அமைதி உரித்தாக என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு உடனடியாக யாரும் அவருடைய சீடர்கள் யாருமே தங்களுடைய வேலைகளை செய்வதற்காக சென்று விடவில்லை. மாறாக அவர்கள் பயந்து அந்த நேரத்திலே இருந்த அந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு எப்போது அவர்களுக்கு முன்பாக தோன்றினாரோ அப்போதிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை மாறுபடுகின்றது. இயேசு உயிர்த்தல், அதன் பின் அவர்களுக்கு வந்த அந்த பயம், அதை கடந்து அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம், அதை கடந்து அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பண்பு அவர்களிடத்திலே வெளிப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்கள் முன் தோன்றிய பின்னர் இவர்களுக்கு வந்த நம்பிக்கையும் அவர்கள் அடைந்த அந்த மகிழ்ச்சியும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை மாற்றத்திற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே தான் அவர்கள் அனைவருமே ஒன்றாக இருந்தார்கள் என்று திருவிவிலியம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதைத்தான் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இயேசு தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தாரோ, தன்னுடைய சீடர்களுக்கு எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாரோ, அதை போன்று இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின், இயேசுனுடைய சந்திப்பிற்கு பின் சீடர்கள் இயேசுவை போன்று வாழ்வதற்காக அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். யார் பெரியவன், சீடர்களிலே யார் பெரியவன், யார் இயேசுனுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருப்பவர்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே சண்டைகள் நடந்தது உண்டு அன்பார்ந்தவர்களே. ஆனால் எப்போது இயேசு அவர்களை சந்தித்தாரோ உயிர்த்தெழுதலுக்கு பின் அவருடைய வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது.
அவர்கள் ஒற்றுமையாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஒரே மனதோடு ஒரு இடத்திலே குழுமி இருப்பதை பார்க்கின்றோம். ஒரே மனமுள்ளவர்களாக, ஒரே இறைவேண்டலிலே நிலைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக, தங்களிடத்திலே இருந்த எல்லாவற்றையும் பிறருக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய மனிதர்களாக, இருக்கின்ற செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பண்புள்ளம் கொண்ட சீடர்களாக அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை அவர்கள் வாழ துவங்குகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த சீடர்கள் மத்தியிலே அவர்கள் மனதிலே எழுந்த அந்த மாற்றம், அவர்களுடைய வாழ்க்கையிலே எழுந்த மாற்றம், அவர்கள் கொண்ட அந்த புது நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், நம்மோடு இருக்கிறார், நம்மை சந்திக்க வந்து விட்டார், எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இனி மாற்றம் ஏற்படும் என்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களை திடப்படுத்தியது. அவர்கள் மீண்டும் புது நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கையை வாழ பயணிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, புது உத்வேகத்தோடும் புது ஆற்றலோடும் புது தைரியத்தோடும் புது நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் புது திடனோடும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பயணிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து எப்போது அவர்களை சந்தித்தாரோ அப்போது அவர்களிடத்திலே இருந்த அந்த பயம் மறைந்தது. தைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவர்களுக்கு பெரிய திடனை தந்தது. எனவே தான் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கைகளை பயணிப்பதற்கு அது உதவியாக இருந்தது. இயேசு தங்களை சந்திக்காமல் இருந்திருந்தால் இந்த நம்பிக்கை அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்குமா? அல்லது புதிய ஆற்றல், புதிய வாழ்வு, புதிய அந்த திடம் என எல்லா விதமான நற்காரியங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்திருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகவே தான் இருக்கின்றது. அவர்கள் அந்த பயத்தோடும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் தான் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பேதுரு அழகாக சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பினால் மானிடருக்கு புது பிறப்பை அளித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்ததன் வழியாக சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே புது வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்கள் மீண்டும் வந்து நம்மை கொலை செய்து விடுவார்களோ என்கின்ற அந்த ஒரு நிலை மாறி அவர்கள் புது பிறப்படைந்த சீடர்களாக இயேசுவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்வதற்காக தங்களையே தயாரித்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக மாறுகின்றார்கள். நம்முடைய நம்பிக்கை ஆளப்படவே நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் வருகின்றன என்று விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசுடைய சீடர்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காகத்தான் எல்லா காரியங்களும் நிகழ்ந்தேறியது. அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையிலே ஆளப்பட வேண்டும், தன் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும், தைரியத்தோடு இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த இறையாட்சி பணியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நம்பிக்கை ஆளப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து மீது கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கை தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பயணிப்பதற்கு சக்தியையும் உத்வேகத்தையும் கொடுத்தது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். தோமா, நீ கண்டதால் என்னை நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அப்படி என்று சொன்னால் நாம் இயேசுவை இதுவரை நேரில் சந்தித்தது கிடையாது. நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எத்தகையதாக இருக்க வேண்டும்? தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அந்த சீடர்கள் கொண்டிருந்த அதே நம்பிக்கையும் அதே வாழ்வும் சீடத்துவ அந்த நிலையும் நமக்கு இருக்கின்றதா? இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர்கள் முன் தோன்றிய உடனே அவர்களுக்கு கிடைத்தது அமைதி. உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்துகின்றார். அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்கள் கவலைப்பட்ட உள்ளங்களாக இருக்கின்றது, கலக்கமுற்ற உள்ளங்களாக இருக்கின்றது, பயந்த உள்ளங்களாக இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் திக்குமுக்காடக்கூடிய அந்த நிலையிலே அவர்களுடைய உள்ளங்கள் இருந்திருக்கின்றன. எனவேதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தவுடன் அவர்களுக்கு கிடைத்தது அமைதி. பயப்பட வேண்டாம், அமைதியாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள்,
நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்த்து அவர்களுக்கு கிடைக்கின்றது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட அந்த சீடர்கள், இயேசுவே நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கத்தக்கூடிய அந்த நிலையிலே இயற்கை மீது அதிகாரம் கொண்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வலுவாக இருக்கக்கூடிய அந்த இயற்கையை அவர் அடக்குகின்றார். இறையாதே, அமைதியாக இரு. இதே அமைதி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கும் கொடுக்கின்றார். உங்களுக்கு அமைதி உரித்தாக, கலக்கமுற்று அல்லலாடுகின்ற உங்கள் மனதிற்கு அமைதி தேவைப்படுகிறது. பயத்தை போக்கி அச்சத்தை நீக்கி நீங்கள் அமைதியுள்ளம் கொண்ட மனிதர்களாக இருக்க வேண்டும். நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைதியின் வாழ்த்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். அதன் வழியாக அந்த அச்சத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள். இயேசுவுக்காக எதையும் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த அச்சம் அற்று போகின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அமைதி அந்த அச்சத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து அவர்கள் மீண்டும் அந்த அறையை விட்டு வெளியே வந்து இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ்வதற்கான அந்த தைரியத்தை, அந்த அமைதி அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்த போது அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு உடன் பயணித்தார்கள். எல்லா விதமான காரியங்களிலும் செல்வங்களிலும் அவர் செய்த அற்புதங்கள் வல்ல செயல்கள் வழியாக அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். எப்போது இயேசுவை கொலை செய்தார்களோ அப்போது அந்த மகிழ்ச்சி அவர்கள் மனதே இல்லாமல் போகின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து எப்போது அவர்களை சந்தித்தாரோ அப்போது மீண்டும் அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்கின்றது. இயேசு அவர்கள் முன் தோன்றிய உடனே அவர்கள் மகிழ்ச்சியாக திளைத்தார்கள் என்று சொல்லி விவிலியம் நமக்கு கூறுகின்றது. அத்தகைய மகிழ்ச்சியை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொண்ட மனிதர்களாக, ஆரவாரத்தோடு அகமகிழ்ந்து அதை கொண்டாடக்கூடிய மனிதர்களாக, மீண்டும் தங்களுடைய பணிகளை தொடரக்கூடிய மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதன் வழியாக கிடைத்த சீடத்துவ வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எவருடைய குற்றங்களை மன்னிக்கின்றீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவர்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்கின்ற அந்த மன்னிப்புக்கான சீடத்துவ வாழ்வை அவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அழைப்பாக கொடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அந்த சீடர்கள் மீண்டும் தொடர்ந்து இயேசுடைய பாதையிலே சென்று அந்த இறையாட்சி விழுமியங்களை வாழ்வாக்கி அதை பிறருக்கு எடுத்து சொல்லி இயேசு எவ்வாறு வாழ்ந்தாரோ, எவ்வாறு இறந்தாரோ, எவ்வாறு இறையாட்சி பணியை செய்தாரோ அதே பணியை நாங்களும் செய்வோம், இயேசுவுக்கு சான்று பகருவோம் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் தங்களுடைய பணியை இயேசுவுக்காக செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அதன் வழியாக கிடைத்த அந்த தூய ஆவியார், கொடையாக கொடுக்கப்பெற்றுள்ள அந்த தூய ஆவியார் தங்களை வழி நடத்துகிறார், ஆற்றல் படுத்துகின்றார். நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு உடன் பயணிக்கின்றார் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை சீடர்களுக்கு வழங்கப்படுகின்றது. தூய ஆவியாரை ஊதி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் என்னுடைய சீடர்களாக வாழ அழைக்கப்படுகிறீர்கள், நீங்கள் உலகெல்லாம் சென்று இந்த உலகிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி அந்த சீடத்துவ அழைப்பை சீடர்களுக்கு கொடுத்து அவர்களை இருவராக அனுப்பி தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே இதே அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. கடினமான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அதிலிருந்து அமைதி வருகின்றது. எப்போது அந்த அமைதி வருகின்றதோ அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கின்றது. எப்போது மகிழ்ச்சி கிடைக்கின்றதோ அப்போது எல்லா விதமான அச்சங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கின்றது. அந்த விடுதலை நமக்கு சீடத்துவ வாழ்வை வாழ்வதற்கான அழைப்பாக மாறுகின்றது. எப்போது அந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அப்போது தூய ஆவியாரை இறைவன் நமக்கு துணையாளராக அனுப்புகின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்கின்றது. எனவே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழகிய வாழ்விலே சீடர்களாக வாழ்வதற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் அத்தகைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நல்ல மனிதர்களாக இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள அந்த ஆழமான நம்பிக்கைகளே வேரூன்றிய மனிதர்களாக வாழ்கின்றோமா, அல்லது தோமாவை போன்று சந்தேகம் கொண்ட அந்த மனிதர்களாக
வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்பிக்கை குறைபட்ட நேரங்களுக்காக, நம்பிக்கை இல்லாமல் நாம் வாழ்ந்த அந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு உடன் பயணிக்கின்றார், தூய ஆவியார் நம்மை தொடர்ந்து வழி நடத்துகின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை தொடர்ந்து நம்மை ஆழப்படுத்த வேண்டும். அதிலே நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையை இறைவன் இந்த திருப்பலி வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து இந்த பலியிலே இணைவோம். இறைவன் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சீடர்களுக்கு நம்பிக்கையும் வல்லமையும் அளித்தவரே எம் இறைவா, சீடர்களின் வழித்தோன்றல்களாய் நீர் தேர்ந்தெடுத்த என் திருச்சபை தலைவர்கள் இறைப்பணியில் தம்மை இணைத்துள்ள தலைவர்களுக்கு உமது நம்பிக்கையையும் வல்லமையும் தந்து பணி வாழ்வை பலப்படுத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என எம்மை அழைப்பவரே இறைவா, உம்மில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக வளர்ந்து கிறிஸ்துவ விழுமியங்களை பின்பற்றி உமக்கு சான்று பகரும் பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் இல்லை என்று எம் முன்னோர்கள் ஒருவர் மற்றவர்களின் தேவைகளில் உடனிருந்தது போல நாங்களும் எங்கள் மத்தியில் வாழும் மக்களின் தேவைகளில் துணை இருக்கும் வரம் வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காணாமல் நம்புவோர் பேர் பெற்றோர் என்றவரே எம் இறைவா, உமது வல்லமையில் நம்பிக்கை வைத்துள்ள எங்களுக்கு தேவையான மழை பொழிந்து விவசாயம் சிறக்கவும், குடும்ப அமைதி பெருகவும், நோயாளிகள் குணம் பெறவும், படிக்கும் மாணவர்கள் அநீத ஞானம் பெறவும், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் போன்றவற்றிற்காக
நம்பி இருப்போர் பெற்றிக்கொள்ளவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை ஒளியே எம்முள் ஏற்றுபவரே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் எதிர்படும் இன்னல்களை வெற்றி கொள்ளவும் கோபம், பயம், குற்ற உணர்வு போன்ற எதிர்மறை சிந்தனைகள் நீங்கவும் நம்பிக்கை குறையும் நேரங்களில் எம் ஆண்டவரே எம் கடவுளே என்று உம் திருமுன் சரணாகதி அடையவும் ஞானம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக வேண்டுவோம். அன்பே உருவான இறைவா, இங்குள்ள மக்கள் ஒவ்வொருடைய வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளித்திருக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கை. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர், 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காருடைய ஆழத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.